பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் ஒரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதாக. அன்பானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நாம் 2 விதமான நம்பிக்கைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்கள், அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? முதலாவது ஒரு கூட்டம் இருக்கிறது. முதலாவது ஒரு மனுஷன் காணப்படுகிறான். அவன் மனுஷனை நம்புகிற ஒரு மனுஷன். இரண்டாவது கர்த்தரை நம்புகிற மனுஷன். இவர்கள் இருவருடைய வாழ்க்கையும் எப்படியா இருக்கும் என்பதை நமக்கு பரிசுத்த வேதாகமம் தெளிவாக விளக்குகிறது. முதலாவதாக மனுஷனை நம்புகிற மனுஷன் எப்படி இருப்பான் என்று சொல்லி நாம் வாசிக்கும் பொழுது எரேமியா 17ஆம் அதிகாரம் 5-6 வசனம் எப்படியா சொல்லுகிறது? மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன், அவன் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மரத்தை போல இருப்பான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு மனுஷர்களை இந்த உலகத்திலே நம்புகிற அளவுக்கு கர்த்தரை நம்புகிறவர்கள் அதிகமாக இல்லை பிரியமானவர்களே. ஏன்னு சொன்னால், இன்றைக்கு மனுஷர்கள் சொல்வார்கள், எங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது, எங்கள் கையில் அதிகாரம் இருக்குது, அதிகாரத்தில் இருக்கிற மனுஷன் எங்களுக்கு நன்றாக தெரிந்தவர், அதனால நாங்கள் நினைப்பது செய்ய முடியும், எங்களால் எங்களை யாரும் தடுக்க முடியாது என்று சொல்லி மனுஷனுடைய பலத்தை குறித்து சிலர் மேன்மை பாராட்டுவார்கள். ஆனால் அன்பானவர்களே, மனுஷனுடைய பலம் நமக்கு என்றைக்குமே கை கொடுக்காது. அன்பானவர்களே, அதிகாரத்தில் இருக்கக்கூடியவருடைய பலம் ஒரு 5 வருஷம் மட்டும்தான். அந்த 5 வருஷம் முடிந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும் என்று சொன்னால் அவர்களுடைய அதிகாரம் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். அன்பானவர்களே, மனுஷனை நம்புகிறவன் என்ன செய்வானா? மனுஷனால வஞ்சிக்கப்பட்டு எல்லா ஆஸ்திகள் தன்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்து போகக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து அவனுடைய வாழ்க்கை கடைசியில வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மரத்தை போல ஆகிவிடும் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அன்பானவர்களே, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, மனுஷனை நம்பும் பொழுது கர்த்தரை விட்டு அது நம்மை தூரப்படுத்தும். மனுஷனுடைய நம்பிக்கை கர்த்தரை விட்டு நம்மை தூரப்படுத்தும். சும்மா எதுக்கு சர்ச்சுக்கு போயிட்டே இருக்கு, சர்ச்சுக்கு போயிட்டு உனக்கு என்ன நடக்க போகுது, நான் சொல்றதை செய் அப்படின்னு சொல்லும்பொழுது, ஆமாம் நம்மளோட மேலதிகாரியே சொல்லிட்டாரே என்று சொல்லி மனுஷனை நம்பும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? அவரை பிரியப்படுத்த நாம் கர்த்தரை விட்டு தூரமாவோம். கர்த்தரை விட்டு தூரமாகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் நாம் இழக்க நேரிடும். ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் தெய்வமாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான். இலை பச்சையாக இருக்கிற கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான். அன்பானவர்களே, நாம் யாராய் இருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்ப்போமாக. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 2 விதமான கூட்டத்தாரை பார்க்கிறோம். ஒன்று மனுஷனை நம்புகிற கூட்டம், 2வது கர்த்தரை நம்புகிற கூட்டம். பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலோடு கூட யுத்தம் செய்ய வருகிறார்கள். பெலிஸ்தியர்களுக்கு யார் மேல் நம்பிக்கை இருக்கிறது? கோலியாத்தின் மேலும் அவனுடைய பலத்தின் மேலும் நம்பிக்கை இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ கர்த்தர் மீது நம்பிக்கை இருந்தது. அன்பானவர்களே, பராக்கிரமசாலியான கோலியாத், அவன் தன்னுடைய புயபலத்தை நம்பினான், தன்னுடைய சொந்த பலத்தை நம்பினான். ஆனால் அவனோடு யுத்தம் பண்ண தாவீதை எல்லோருமே அற்பமாய் நினைத்தார்கள். நீ ஆடு மேய்க்கிற, உனக்கும் யுத்தத்துக்கும் சம்மந்தம் இல்லையே, நீ என்ன செய்ய போறேன்னு சொல்லி எல்லோரும் அவர் ஏளனம் பண்ணியிருந்தாங்க. அன்பானவர்களே, ஆனால் அவர் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தபடியினாலே 40 நாட்கள் தொடர்ந்து கொண்டிருந்ததான யுத்தத்தை அன்பானவர்களே ஒரே ஒரு நாளிலே தாவீது சர்வசாதாரணமாக முடித்து போய்விட்டார். கத்தி இல்லை, ரத்தம் இல்லை, சத்தம் இல்லை, ஒண்ணுமே கிடையாது. ஒரே ஒரு சின்ன ஒரு கூழாங்கல்லை வைத்து கர்த்தர் கோலியாத்தை ஜெயிக்கும்படியாய் தாவீதுக்கு கிருபை கொடுத்தார். இந்த பலம் எப்படி தாவீதுக்கு வந்ததுன்னு சொன்னால், தாவீதுடைய நம்பிக்கை மனுஷன் மீது அல்ல, கர்த்தர் மீது இருந்தது. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள் அந்த இடத்துல வெட்கப்பட்டு போனார்கள், ஓடி போனார்கள். ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்த மனுஷனோ அந்த இடத்துல ஆச்சரியமான ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். நாம் அன்பானவர்களே, நம்முடைய நம்பிக்கை நாம் யார் மீது வைக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்ப்போமாக. ஒருவேளை இதுவரைக்கும் நாம் மனுஷனை நம்புகிறவா இருப்போம் என்று சொன்னால், நம்முடைய நம்பிக்கையை மனுஷனை விட்டு கர்த்தர் பக்கமாய் திருப்போமாக. கர்த்தர் நம்ம நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட முடியும் பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, மனுஷனை ஆண்டவரை நம்பி
ஆண்டவரே கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி ஆண்டவரே உடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரே நாங்கள் சபிக்கப்பட்ட மனுஷர்களை அல்ல, மனுஷரை நம்புகிற மனுஷர்கள் அல்ல ஆண்டவரே, நாங்கள் உண்மை நம்புகிற மனுஷர்களாக, நாங்கள் பாக்கியவான்களாக ஆண்டவரை இலை பச்சையான நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட கனி கொடுக்கிற மரத்தை போல எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் இருக்க கர்த்தர் உதவி செய்யும். நாங்கள் முழுவதுமாய் உண்மையை நம்ப கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே இந்த நாள் முழுவதுமாக ஆண்டவரே எங்கள் சகோதர சகோதரிகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்து அவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.